எதிர்கட்சிகளால் நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தவிர்த்து எதிர்கட்சி தான். நாட்டில் எல்லாமே எதிரி கட்சியாக பார்க்காதீர்கள், எதிர்கட்சியாக பாருங்கள். இந்த எதிர்கட்சி இருக்கான்ல வேண்டும் என்பதற்கு முன் உதாரணமாக இன்றும் நேர்மையின் பிறப்பிடமாகவும் மக்கள் மனதில் சிங்கமாக சிம்மாசனம் இட்டு அமர்ந்திருக்கும் திரு கே. அண்ணாமலை ex-IPS பாரதிய ஜனதா கட்சியின் அகில இந்திய பொதுக்குழு உறுப்பினர் அவர்களை வைகுண்டபுரம் ஸ்ரீராமர் திருக்கோவிலில் இசை வெளியீட்டு விழாவில் சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். பார்த்த பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, 200 ஆண்டுகள் பழமையாக இருக்கக்கூடிய நம்முடைய ஸ்ரீராமருக்கு, சீதா மாதா அம்மா அவர்களுக்கு கம்பீரமாக ஒரு கற்கோவிலை எழுப்பி வைகுண்டபுரத்தில் இருக்கக்கூடிய ஊர் பெருமக்கள் எல்லோரும் கூட ஸ்ரீராமருக்கும் சிறப்பு செய்து, உங்களுக்கும் சிறப்பு செய்து, இந்த ஊருக்கும் சிறப்பு செய்து ஒரு பிரம்மாண்டமான கும்பாபிஷேக விழாவை இன்று நடத்தி முடித்திருக்கிறீர்கள். தினமும் கூட கடந்த ஒரு வார காலமாக தினமும் சமய போதனை நடந்து கொண்டிருக்கிறது. இன்று சிறப்பு போதனையாக கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய இந்த நாளில் இங்கு எல்லோரையும் கூட நீங்கள் அழைத்திருக்கின்றீர்கள். முக்கியமாக என்னோடு இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர், எங்களுடைய அன்புக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ அவர்களே, வாழுகின்ற காந்தியாக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா எம்ஆர் பயன்படுத்தி ஒரு அரசியல் கட்சி அரசியல் பண்றாங்க. விநாயகர் சிலையை உடைத்தது நாமா? விநாயகர் சிலையை உடைத்தது யார்? விநாயகருக்கு செருப்பு மாலை போட்டது யார்? நாமா? இல்ல முதலமைச்சர் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியா, இயக்கமா, சித்தாந்தமா? ராமர் பாலத்துக்கு சேதாரம் ஏற்படுத்த கூடாது என்று சொன்ன பொழுது என்ன ராமன் என்ன இன்ஜினியரா அப்படின்னு கேட்டது நாமா? அவருடைய கட்சியா, அவர் சார்ந்திருக்கக்கூடிய சித்தாந்தமா? கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்திய பொழுது கை கட்டி வேடிக்கை பார்த்தது நாமா? முதலமைச்சருடைய கட்சியா, அவர் சார்ந்த சித்தாந்தமா? சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்கின்ற மாநாட்டில் நம்முடைய கட்சியை சார்ந்தவர்கள் மேல ஏறினாங்களா, முதலமைச்சருடைய பையன் மேல ஏறினாங்க. சனாதன தர்மமும் ஹெச்ஐவியும் ஒன்று நாம சொன்னோமா? முதலமைச்சருடைய கட்சியை சார்ந்து அவரு பையன் சொன்னாங்க. எப்படி டெங்கு கொசுவை ஒழிப்போமோ அதே போல சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னது நாமா? இல்ல முதலமைச்சரும் அவருடைய கட்சியை சார்ந்த அவருடைய பையனும்? அன்பு சொந்தங்களே, இது எல்லாம் நம்ம யோசிக்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அரசியல் பேசக்கூடாது என்று இருந்தாலும் கூட சில இடத்துல உண்மையை பேச வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. ஆனால் நம்முடைய அன்பு சொந்தங்கள், இந்த சனாதன தர்மம் உலக அளவில் எப்படி இருக்கும் தெரியும். உலக அளவில் நம்ம 120 கோடி தான் 4வது இடத்துல தான் இருக்கிறோம். 4வது இடத்துல தான் இருக்கிறோம். இஸ்லாமிய மதம் என்று அதே வேகத்தில் அவங்க போனாங்கன்னா மிக வேகமாக இந்த உலகத்தை பொறுத்தவரை அதிகமாக இஸ்லாமியர் வாழ்கின்ற உலகமாக இது மாறத்தான் போகுது. அப்ப நீங்க இன்னும் ஜாக்கிரதையாக, எச்சரிக்கையாக இருக்கணும். இன்னைக்கே பாருங்க, ஈரான்ல நியூக்ளியர் ரியாக்டர் யாரு கொண்டு போடுறான்? அமெரிக்காக்காரன் கொண்டு போறான், இஸ்ரேல் கொண்டு போறான். அது யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய சண்டையாக அது மாறிக்கொண்டிருக்கிறது. அது மனிதர்களுக்கும் மனிதர்களுக்கும், நாட்டுக்கும் நாட்டுக்கும் இருக்கக்கூடிய சண்டையாக இல்லை. எதற்காக ஆபரேஷன் சிந்தூர்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பாராட்டுகின்றோம்? எதற்காக இல்லை? அவன் நம்ம மக்கள் அடிச்சா நாம போய் அடிச்சோம், அது இல்லை. நம்முடைய மக்களை பெஹல்காம்ல ஏப்ரல் 22ஆம் தேதி மதத்தின் அடிப்படையிலே கொண்டார்கள். மதத்தின் அடிப்படை 26 பேருக்கு தனியா பிரிச்சு, என்ன மதம்? இந்து மதமா? இந்த பக்கம் வந்து நெல் 26 பேர் இந்து மதத்தை சார்ந்தவன் என்கின்ற ஒரே காரணத்திற்காக கொண்டிருக்கின்றார்கள் என்றால் பிரச்சனையை ஆரம்பிப்பவர்கள் நாமா, அவர்களா, தீவிரவாதிகளா? அதற்கு பதிலுக்கு பதில் பாரதம் தாக்குகின்றது. ஆபரேஷன் சிந்து நடத்தி பாகிஸ்தானுக்கு ஒரு பதிலடி கொடுக்கும். இதெல்லாம் நம்ம விட்டு பார்க்கணும். அதனால் சனாதன தர்மம், இந்து மதத்தை சார்ந்தவர்கள் உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. குழந்தைகளுக்கு நம்முடைய தர்மத்தை முழுமையாக சொல்லிக் கொடுக்கணும். வீட்டுல கட்டாயமாக கம்பராமாயணத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சஷ்டி அன்னைக்கு கண்டிப்பா கந்த சஷ்டி கவசத்தை படிக்க வைக்கணும், பாட வைக்கணும். கண்டிப்பாக நம்முடைய குழந்தைகளுக்கு மகாபாரதத்தை சொல்லிக் கொடுக்கணும். ஒரு குழந்தை இதெல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் கிளாஸ்ல நீட் கோச்சிங், 8ஆம் கிளாஸ்ல ஐஐடி கோச்சிங், 6ஆம் கிளாஸ்ல சிவில் சர்வீஸ் கோச்சிங். நான் கேட்டேன், 6ஆம் கிளாஸ் போய் பிள்ளைக்கு சிவில் சர்வீஸ் எழுத தெரியுமா?
6ஆம் கிளாஸ்ல IAS கோச்சிங் ஆரம்பிக்கிறீங்க. இதையெல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை என்ன பண்றாங்க? எவ்வளவு படித்தாலும் தந்தை தாயை சரியாக பராமரிப்பது கிடையாது. தன்னுடைய மதத்தை அந்த குழந்தை காப்பாற்றுவதில்லை. அதனால் இது சமய மாநாடு என்கின்ற காரணத்தினால, அதுவும் கன்னியாகுமரி என்கின்ற இந்த அற்புதமான மண்ணில் வியர்வையை ரத்தத்தை கொடுத்து சனாதன தர்மத்தை காப்பாற்றியவர்கள் இந்த மண்ணில் இருக்கிறாங்க. மதமாற்றம் என்கின்ற தேசிய அபாயத்தை முழுமையாக உணர்ந்தவர்கள் இந்த மண்ணில் இருக்கிறார். லவ் ஜிஹாத் என்கின்ற வார்த்தைக்குரிய முழு பொருளை உணர்ந்தவர்கள் இந்த கன்னியாகுமரி மண்ணில் இருக்கிறார். அதனால்தான் நீங்கள் இன்னும் உன்னிப்பாக கவனமாக இருக்கணும். எந்த மதமும் நமக்கு போட்டியாளர் கிடையாது. அவரவர் மதம் அவரவருக்கு, அவரவர் மதம் அவங்களுக்கு பெருசு, நமக்கு இந்து மதம் பெருசு. நாம் எந்த மதத்தையும் ஏளனம் படுத்த போவது கிடையாது, எந்த மதத்தையும் சிறுமைப்படுத்த போவது கிடையாது. எல்லா மதத்தையும் கௌரவமா தான் பார்க்கணும். ஆனா அப்படி பேசும் பொழுது இந்து மதத்தை கோட்டை விட்டு விடக்கூடாது. எல்லா மதமும் சம்பந்தம், எல்லா மதத்தையும் பெருமையா பார்க்கணும், எந்த மதத்தையும் நாம் சிறுமைப்படுத்த போவது கிடையாது. அப்படி இருந்தும் இந்து மதத்தை நீங்கள் கோட்டை விட்டு விடக்கூடாது என்கின்ற ஆதங்கத்துல உங்களிடம் சில கருத்துக்களை வைப்பதற்கு இன்று ஒரு பெரிய வாய்ப்பு இந்த கன்னியாகுமரியில் கிடைத்திருக்கிற அன்பு சொந்தங்களே. அதனால் நான் இன்னொன்னு சொன்னங்க ஐயா, குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகும் பொழுது திருநூறு அணிந்து கொண்டு போகணும், ருத்ராட்ச கொட்டை கொண்டு போகணும். தமிழகத்தினுடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொன்னாரு, இந்த அண்ணாமலையினுடைய வாதம் பாருங்க, சிறுபிள்ளைத்தனமா பேசுறாரு. அதனாலதான் கர்ம வீரர் காமராஜர் ஐயா யூனிஃபார்ம் கொண்டு வந்தார். ஐயா குடும்பத்துல என்னுடைய மனைவியினுடைய தாத்தா கிருஷ்ணசாமி ஐயா அரசு பள்ளியில 1960-70 காலகட்டத்துல டீச்சரா இருக்கார். முதலாக யூனிஃபார்ம் சிஸ்டத்தை கொங்கு பகுதியில கொண்டு வந்தவர் அவர், தமிழகம் முழுவதும் வருவதற்கு முன்பு. எதற்குனா, ஒரு பள்ளிக்கூடத்துல மில்லு ஓனர் வந்து மேலையும் மில்ல வேலை பார்க்கிற தொழிலாளர்கள் கீழே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க சாக்குப்பையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, இவங்க மரபெஞ்சில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க காதல வைரக்கடுக்கன் போட்டிருக்கிறாங்க. இந்த குழந்தைகள் எதுவுமே இல்லாம கீழே இருக்கிறாங்க என்பதை உடைப்பதற்காகத்தான் சீருடை கொண்டு வரப்பட்டது. சீருடை என்பது மத அடையாளங்களை மறைப்பதற்காக கொண்டு வரப்படவில்லை. சீருடை என்பது நம்முடைய சமுதாயத்துல ஜாதி ஏற்றத்தாழ்வு, பணக்காரன் ஏழை என்பதை உடைப்பதற்காகத்தான் பள்ளிக்கு சீருடை கொண்டு வரும். ஒரு பள்ளிக்கூடத்திற்கே நான் திருநூறினுடைய குழந்தையை வச்சுட்டு போகாது நம்ம நினைச்சோம்னா என்ன சனாதன தர்மத்தை நாம் காப்பாற்றுகின்றோம்? எந்த இந்து மத தர்மத்தில் நாம் வாழ்கின்றோம்? ஒரு பெண் குழந்தை பொட்டு வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போக முடியலன்னா எப்படி அந்த பெண் குழந்தை சனாதன தர்மத்தை காப்பாற்று? பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பொட்டு அழி, பள்ளிக்கூடத்துக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறம் பொட்டை வீங்கினா நமக்கும் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க. இப்ப திருமாவளவன் சொல்ற மாதிரி இல்ல வேர்வை அதிகமா வந்துச்சு அதனால லைட்டா தொடச்சேன். யாரு காதுல சுத்த வேண்டியதெல்லாம் நம்ம காதுல சுத்துறாங்க. அதனால்தான் அன்பு சொந்தங்களே, சீருடை அணியணும். அனைத்து மனிதர்களும் சமம் என்று நினைப்பவன் நான், நீங்க நயினார் அண்ணன் இருக்கிற எல்லோரும் எந்த ஜாதிகளும் கிடையாது, எல்லா ஜாதிகளும் சமம் என்று நினைப்பவர்கள் நாம். ஆனால் நம்முடைய மத அடையாளத்தை நாம் இடுவதிலே எந்தவித தவறும் இல்லை என்பதை தமிழக அரசு உணர்ந்து, ஒரு குழந்தைய ருத்ராட்ச கொட்டை போடாத, திருநூறு வைக்காத, குங்குமம் வைக்காத பள்ளிக்கூடத்தில் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தா அது செக்குலரிசம் இல்லைங்க. அது மத சார்பின்மை கிடையாது. அது ஒரு மதத்தை காலில் போட்டு மிதிப்பதற்கு சமம். அதனால் நீங்க தைரியமா குழந்தைகளுக்கு நம்முடைய மத அடையாளத்தை நீங்க வச்சு விடுங்க. குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போட்டும், அந்த குழந்தைக்கு தெரியட்டும் இன்னொரு மதமும் முக்கியம் என்பதை சொல்லிக் கொடுக்கும். அது இஸ்லாம் மதமாக இருக்கட்டும், கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும், அந்த மதமும் முக்கியம் என்பதை சொல்லிக் கொடுக்கும். அந்த மதத்தையும் சமமா பாருன்னு சொல்லிக் கொடுக்கும். அது சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ தவிர திருநூறு வைக்காத, ருத்ராட்ச கொட்டை போடாத என்று சொல்லிக் கொடுப்பது தவறான ஒரு வாதம். அன்பு சொந்தங்கள், நிச்சயமாக இதெல்லாம் நீங்க கவனத்தில் எடுத்துக்கொள்வீங்க. வருகின்ற காலத்துல அரசியல் மாற்றம், சமுதாய மாற்றத்திற்கு மிக முக்கியமான ஒரு மாற்றம். நீங்கள் வாக்கு செலுத்தும் பொழுது நிச்சயமாக இதெல்லாம் யோசிப்பீங்க. சனாதன தர்மத்தை காக்கக்கூடிய கட்சிக்கு, கூட்டணிக்கு நிச்சயமாக நீங்க வாக்களிப்பீங்க. நம்ம பேசவே முழுமையாக சூரியன் மறைந்து அஸ்தமனமாகிருக்கிறார். அதையும் 2026 நீங்கள் நடத்தி காட்டுவீர்கள் என்ற முழு நம்பிக்கை இருக்கு. மறுபடியும் இந்த மேடையில் இருக்கக்கூடிய அன்பு தலைவர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், இந்த அற்புதமான ஊர் வைகுண்டபுரத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து ஸ்ரீராமருக்கு பெரிய ஒரு மரியாதை செய்து இந்த அற்புதமான ஆலயத்தை எழுப்பியிருக்கின்றீர்கள். உங்களுக்கு மறுபடியும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம்.